வராது. நீ இந்த படியே நான் இன்னைக்கு 2000 போட்டு இருக்கிற 4 படி மிளகு போட்டு அதில் போட்டு எப்படி வரும்? இதுலயே 4 படி போட்டு மிளகு ஒரு படி போட்டு நீங்க வர்றீங்க சந்தோஷம். நான் நல்ல பொருளாக கொடுக்கணுங்க. நான் உங்களுக்கு நல்லா எடுத்துக்கிறேன். நீங்க கம்மியாக கேட்குறீங்கன்னு சும்மா பொருள் போட்டால் அடுத்த வருஷம் நீங்க வரவே மாட்டீங்க. நான் சும்மா பேருக்கோசம் சும்மா கம்மியாக போகணும் எப்படி போட முடியும்? அதை தான் சொல்கிறேன். ஆனால் லிட்டருக்கு வாங்கினே இது 2 ரூபா எவ்வளோ பிடிக்குதுன்னு பாருங்க. இதில் 4 படி போடுறேன். இதில் 2 படி தான் வரும். அப்போ எவ்வளோ மீதி ஆகுதுன்னு பார்த்துங்க. 1200 வாங்கினீங்கன்னா அவ்வளோதான் வரும். எனக்கு தெரியல. இதில் 2 ரூபா வருதுன்னா மேலே கெட்டி மேலே ஒரு படி வந்துடும். அதுவே பாருங்க இந்த மிளகு வந்துடும். இதில் வாங்கினா 1200 தான் வரும். ஆனால் மிளகு இங்கே பாருங்கள் இந்த உலக்கில் தான் வரும். சின்னதாக தான் இருக்கும். சரிங்களா? அதை தான் சொல்கிறேன். சின்னதாக தான் இருக்கும். ஆனால் இதுலேயே எல்லாமே போட்டுக்கிறேன். பால் படி வீட்டில் போய் வாங்கினாலும் கரெக்டாக இருக்கும். இதில் நீங்கள் ஒரு செட்டு வாங்கினாலும் சரி, இதில் 1/2 செட்டு வாங்கலாம். இது 2000 1/2 செட்டு எவ்வளோ 1000 ரூபா வச்சுங்களா? இது ஒரு செட்டு எவ்வளோ 1200 வச்சுங்களா? அப்போ எவ்வளோ வருது கணக்கு? 2400 இதில் கணக்கு வரும். அதில் இதில் வாங்கினா 2000 படி வந்துடும் உங்களுக்கு. அதில் 4 படி வாங்குறது சரி, இதில் 1/2 செட்டு வாங்குறதும் சரி. 200 உங்களுக்கு தான் மீதி. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? இதில் வாங்கினா தெளிவாக போயிடும். சேர்த்தி வரும். அதில் கம்மியாக வரும். பொருளே இதில் சேர்த்து தான் வரும். ஒன்றும் இல்லை 800